காசாவுல இருந்து அல் குத்ஸ் பிரிகேட் ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது அல் அக்ஸா அப்படிங்கிறத மார்புல சுமந்த இந்த ராணுவத்தை உங்களால் வீழ்த்த முடியாது. நாள்ல கடும் ஒரு பயங்கரமான வீடியோ ஒன்று ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈரானை வளைச்சி ஒரே டைம்ல மிகப்பெரிய தாக்குதல் செய்யறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. இன்றைய நாளுக்குரிய வீடியோவை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் பணிவன்புடன் வரவேற்கின்றேன். காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் ஒரு முக்கியமான தரவு வெளியிட்டிருக்காங்க. அதாவது 1516 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம் மாதிரி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. வேறு இடங்கள் எல்லாமே புத்தகங்கள் வெளியிடுறது தங்களுடைய குறிப்புகளை எழுதி வெளியிடுவாங்க. ஆனால் காசாவில் அப்படி இல்லை. 1516 பக்கத்திலையும் அக்டோபர் 7ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் 1516 பக்கங்கள்ல காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அதிலேயுமே குறிப்பாக 50,000 பேர் பெயர் பட்டியலும் 1516 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் சரியாக இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கங்களை கிட்டத்தட்ட 474 பக்கங்கள்ல மட்டுமே குழந்தைகளினுடைய பெயர் மட்டும்தான் இருக்கு. மொத்தமாக 15,600 குழந்தைகள் காசாவில் கொல்லப்பட்டிருக்கு. அதையும் விட இன்னொரு அதிர்ச்சிதார செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஃபெஸ்டில் இருக்கிற 27 பக்கங்கள்ல 1 வயது குழந்தைகளினுடைய பெயர் மாத்திரமே இருக்கு. முதல் 27 பக்கங்கள்ல. அப்ப எந்த அளவுக்கு காசாவுல இன சுத்திகரிப்பு, ஒரு இன அழிப்பு, ஈவு இரக்கம் இல்லாத ஒரு நாடு இஸ்ரேல் அப்படிங்கிற அளவுக்கு காசாவுல அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் கடந்த 24 மணித்தியாலத்தில் மட்டும் 39 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. காசாவில் 124 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மார்ச் 18ஆம் தேதிக்கு பிறகு இந்த யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறி தங்களுடைய தாக்குதலை நடத்த துவங்கினதுக்கு பிறகு மட்டும் கிட்டத்தட்ட 830 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. 1787 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு மனிதாபிமானத்தை மீறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள இவ்வாறான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருந்தாலும் எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் என்னைக்குமே பின்னிக்க மாட்டோம். எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய சுதந்திர நாட்டிற்காகவும் பாலஸ்தீனிய கொடிக்காகவும் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் தொடர்ச்சியாக போராடி கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் இன்னைக்கு நெத்தன்யாஹூ செனட்ல உரையாற்றுறதுக்கு வந்திருக்கார். செனட் அப்படின்னு சொல்லக்கூட நம்ம நாட்டில் இருக்கிற பார்லிமெண்ட் மாதிரி. அப்படி அந்த இடத்துல இன்னைக்கு பட்ஜெட் சமர்ப்பிக்கிறதுக்கு வந்திருக்கார். அந்த டைம்ல சரியாக அவர் உரையாற்றி கொண்டிருந்த அதே நேரத்தில் காசாவுல இருந்து அல் குத்ஸ் பிரிகேட் ராக்கெட் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களினுடைய நாட்டிற்கு எதிராக கிட்டத்தட்ட 3 ராக்கெட் வந்திருக்கு. அந்த 3 ராக்கெட்ல ஒன்றை மட்டும்தான் இடைமறிச்சிருக்காம் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. மற்ற ரெண்டுமே குறிப்பிட்ட இடத்தை போய் தாக்கி இருக்கு. இந்த தாக்குதல் செஞ்சதுக்கு பிறகு அல் குத்ஸ் பிரிகேட் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நமது பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான ஜியோனிச எதிரியின் குற்றங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக காசாவை சூழப்பட்ட குடியேற்ற பிரதேசங்களை நோக்கி நாங்கள் தாக்குதல் செஞ்சிருக்கோம். அதிலேயுமே ராணுவ தளங்களை நோக்கி தான் இந்த தாக்குதல் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி குத்ஸ் பிரிகேட் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா, ஹமாஸ் அழிச்சிடலாம், பிடிச்சிடலாம், அவங்களை மொத்தமாக கரையேற்றிடலாம் அப்படின்னு தான் இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனா நீங்க சொல்றது ஒன்றுமே இங்க நடக்க போறதும் இல்லை, பழிக்க போறதும் இல்லை. இது அல் அக்ஸா அப்படிங்கிறத மார்புல சுமந்த இந்த ராணுவத்தை உங்களால் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஹமாஸினுடைய போராளிகள் சொல்லி கொண்டு வராங்க. அதுலேயுமே ராக்கெட் தாக்குதல் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோ நாம பேசுறதுக்கு ஒரு 30 நிமிடங்களுக்கு முன்னாடி வந்த தகவல் இது. மிசைல் தாக்குதலை USS ட்ரமன் கப்பலுக்கு எதிராக ஹவுத்திகள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஹவுத்திகளினுடைய ஊடக பேச்சாளர் எஹியாசார் இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக ஹவுத்திகளினுடைய தாக்குதல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக இடம்பெற்று கொண்டு வருகிறது. நாங்கள் எப்பயுமே பாலஸ்தீனத்தோட நிற்போம், 2ல் 1 பார்க்காம இந்த இடத்துல இருந்து நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு ஹவுத்திகள் தொடர்ச்சியாக பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஈரான் இன்னைய நாளில் கடும் ஒரு பயங்கரமான வீடியோ ஒன்று ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த வீடியோவை ஈரான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா சொல்லியிருந்தாங்களே, நாங்கள் உங்களுக்கு அடிப்போம், உங்களுக்கு இத்தனை நாள் நாங்கள் கெடு விதிச்சிருக்கோம், இதுக்குள்ளே நீங்கள் எங்களோட பேச்சுவார்த்தைக்கு வரணும், நீங்கள் ஹவுத்திகளுக்கு ஆயுதங்கள் கொடுக்கப்படா, ஹவுத்திகளுக்கு சப்போர்ட் பண்ணப்படா, ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்ணப்படா, எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு அடிப்போம். உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஈரானுக்கு பாரிய அளவில் தாக்குதல் செய்கிறதுக்கு, ஈரானை வளைச்சி ஒரே டைமில் மிகப்பெரிய தாக்குதல் செய்கிறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது ஈரானுக்கு தெரியும். ஆக ஈரான் வந்து இன்னைக்கு முக்கியமான ஒரு வீடியோ ஒன்றை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டி அதாவது மிசைல் நகரம் ஒன்றை ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை, கைபர் ஷெகான் ஏவுகணை, சிஜில் ஏவுகணை போன்ற மிக முக்கியமான ஏவுகணைகளை கொண்ட இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அதிநவீனத்துவம் வாய்ந்த ஏவுகணைகள் எல்லாத்தையுமே ஒரு வீடியோ கிளிப்ல, ஒரு 1.5 நிமிடத்துக்குள்ள வீடியோ கிளிப்ல ஈரான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி போட்டு ஈரானினுடைய ராணுவத்துக்கு அலி கமேனி அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்கார் IRGCக்கு. என்னன்னு சொன்னா, அந்த வீடியோட சேர்த்து அவங்க சொல்றாங்க, ஈரான் சொல்றாங்க, அமெரிக்கா எங்கள் மேல் தாக்குதல் நடத்தினால் நாங்கள் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாரா இருக்கோம், அமெரிக்காவினுடைய அத்தனை இடங்களையும் குறி வச்சு தாக்குதல் நடத்துறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்த ஈரானினுடைய ஆயுத பிரிவினுடைய தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் பகேரி முக்கியமான அறிவித்தல் ஒன்றை இந்த வீடியோவோட சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கார். எச்சரிக்கை ஒன்றை ரிலீஸ் பண்ணியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 1, 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1 வந்து இப்ராஹிம் ரைசி இருக்கோல இஸ்ரேலுக்கு அடிச்சாங்க. 2 வந்து ஹிஸ்புல்லாக்களினுடைய தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டதுக்கும், அதே போன்று ஹமாஸினுடைய அரசியல் தலைவர் ஈரான்ல வைத்து இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதுக்கும் பதிலடி கொடுக்கிற விதமாக ட்ரூ ப்ராமிஸ் 2 மீண்டும் ஒரு முறை இஸ்ரேலுக்கு அடிச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலையும் செய்யல. இருந்த போதிலையும் இந்த ட்ரூ ப்ராமிஸ் 1, ட்ரூ ப்ராமிஸ் 2 இது ரெண்டையுமே விட அதிபயங்கரமான தாக்குதலை நாங்கள் இஸ்ரேலுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய உச்ச இராணுவ தளபதி சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து இப்ப அவங்களுடைய பலகீனத்தை சரி செஞ்சு கொண்டிருக்காங்க. ஆனா தயார் நிலையை விட, நேரங்களை விட அந்த பலகீனத்தை உடைச்சி அந்த பலகீனத்துக்கு மேலால ஈரானினுடைய பலத்தை கூட்டுறதுக்கு ஈரானினுடைய சக்தி அதையும் விட வேகமாக ஈரான் நகர்ந்து கொண்டிருக்கி, ஈரானினுடைய இராணுவத்துறை நகர்ந்து கொண்டிருக்கி அப்படிங்கிறதையும் அவர் அழுத்தம் திருத்தமாண்டைக்கு கூறியிருக்கார். ஈரான் வந்து இப்ப கிட்டத்தட்ட கொஞ்ச நாள வந்து கடும் பயங்கரமான அறிவித்தல்களை ரிலீஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவங்களுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராக. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ் முக்கியமான அறிவித்தல் ஒன்று செஞ்சிருக்காங்க. நம்ம நேற்றைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சிரியாவினுடைய தெற்கு சிரியாவினுடைய டரா பிரதேசங்கள்ல இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக ஒரு டீம் ஒன்று அடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம் தானே. அதுக்கு இன்னைக்கு ஹமாஸ் வந்து அவர்களுடைய அறிவித்தல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, தெற்கு சிரியாவில் இருக்கிற எங்களினுடைய மக்களினுடைய வீரத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம், அவர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிராக தங்களுடைய நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு அவர்கள் போராடுகின்ற போராட்ட குணம் எங்களை வியக்க வச்சிருக்கி அப்படின்னு சொல்லி ஹமாஸ் ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று அவங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. பட் இந்த வாழ்த்து செய்தி அப்படிங்கிறது வந்து தெற்கு சிரியாவில் இருந்து வருங்காலங்களில் இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கி அப்படிங்கிறத இது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மொத்த சிரியாவிலையும் தெற்கு சிரியாவில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களுக்கு எதிரான இவ்வாறான செயல்பாடுகளை செஞ்சு கொண்டு வராங்க. ஓகே, இன்னைக்கு வந்து இருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீங்க கட்டாயம் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான தகவல்கள் நீங்க தெரிஞ்சு கொண்ட மாதிரி உங்களுடைய சொந்தங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு, இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.